நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 90வது தசகம். ஸ்ரீ கிருஷ்ணனே பரமாத்மா. மெய்ப்பொருள் அறிவோம். பரமாத்மாவான ஸ்ரீ குருவாயூரப்பா, விருகாசுரன், பிருகுமுனிவர், மோகினி, அம்பரீசர் முதலியவர்களுடைய கதைகளிலிருந்து பரமசிவன் முதலிய எல்லா தேவர்களுடைய பெருமைகளையும் விஞ்சியது பகவான் குருவாயூரப்பனுடைய பெருமை என்பது தெளிவாகிறது. ஆதியில் நிஷ்கலமான பரபிரம்மஸ்வரூபமாயும் சகல ரூபமான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களிடத்தில் வேற்றுமையின்றி விளங்கும் பரமாத்ம ஸ்வரூபமாகவும் பிரகாசிக்கும் ஸ்வரூபம் பகவான் குருவாயூரப்பனே. அவ்வுருவமோ சொல்லுக்கு அடங்காதது. ஆகவே மும்மூர்த்திகளிலும் பகவானான ஸ்ரீ நாராயணனே பெருமை படைத்தவர் என்பது தெளிவு. பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ வாசுதேவன் ஒருவனே தன்னுடைய பிரகிருதி ரூபமான சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்குணங்களையும் மேற்கொண்டு அழித்தல், ஆக்கல், அழித்தல் என்ற லீலைகளை விஷ்ணு, பிரம்மா, சிவன் என்ற பெயர்களுடன் செய்து வருகிறார். ஆனால் ஜீவர்களான இவ்வுலக மக்களுடைய மங்களங்கள் எல்லாம் சத்துவகுண ரூபியான ஸ்ரீ ஹரியினால் மட்டும்தான் ஏற்படுகிறது என்பது திண்ணமான கருத்து. சைவர்கள் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்ற 5 மூர்த்திகளாக ஸ்ரீ பரமசிவனேதான் விளங்குகிறார் என்று கூறுகிறார்கள். அப்படி கூறுவதில் உள்ள சதாசிவன் என்ற பரமாத்ம ஸ்வரூபம் ஸ்ரீ ஹரியான பகவான் குருவாயூரப்பன்தான். அதில் ஈஸ்வரன் என்று கூறப்படுபவரும் வைகுண்டத்தில் விளங்கும் பகவான் குருவாயூரப்பன்தான். பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம் என்று 3ஆக அழைக்கப்படும் சத்தியலோகத்திலே பிரம்மா, விஷ்ணு, பரமசிவன் என்ற மும்மூர்த்திகளாக குருவாயூரப்பன்தான் விளங்குகிறார். அம்மூர்த்திகளிலும் பகவானுடைய சுத்த சத்துவகுண ஸ்வரூபத்தை விஷ்ணு என்று கூறுகிறார்கள். பிரம்மாவோ சத்துவகுணத்தில் குறையுடையவர், ரஜாகுணம் நிரம்பியவர் சங்கரன், சிவன் என்ற பெயர் கொண்ட பகவானது மூர்த்தி சத்துவகுணம் மிகுந்துள்ளதாகினும் தமோகுணத்தின் செயற்பாடுகள் நிறைந்து காணப்படுகின்றன. மும்மூர்த்தி ஸ்வரூபத்தையும் கடந்து விளங்கும் பரமபுருஷரான பகவானை உபாசனா மார்க்கத்தில் எங்கும் பரவி நிறைந்து விளங்கும் தன்மையால் ஒன்றுபடுத்தி பரமசிவன் என்றும் கூறுகிறார்கள். இருப்பினும் உண்மையில் அந்த ஸ்வரூபமும் பகவான் குருவாயூரப்பன் தான் என்பதில் எங்களிடம் பிரபலமான சுருதி பிரமாணம், புராண பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம் என்ற திடமான பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. இவ்வாறு கணக்கற்ற அண்டங்களாகிற பரமாணுக்கள் உலவுகிற ஜன்னல்கள் போன்ற ரோமக்கால்களை உடைய பகவானின் மகிமை எங்கே? தேவனே, நான் தங்களுடைய திருமேனியில் எல்லா தேவர்களையும் அவ்வாறே அநேக பிராணி வர்க்கங்களையும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனையும் மகாதேவனையும் எல்லா ரிஷிகளையும் தெய்வீகமான சர்ப்பங்களையும் காண்கிறேன் என்கிறான் அர்ஜுனன். பகவானான ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியா அவர்களும் தான் பரமசிவனுடைய அவதாரமாகவே இருந்த போதிலும் ஒரு சார்பு மற்றவராக பட்சபாதமின்றி தேவர்கள் அனைவரிலும் பகவான் குருவாயூரப்பனையே அதிகமாக போற்றி புகழ்ந்துள்ளார். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், ஸ்ரீமத் பகவத்கீதை முதலியவற்றில் பகவானையே குறிப்பதாக விளக்க உரை செய்திருக்கிறார். முடிவில் பகவானுடைய புகழை பாதாதி கேசாந்த ஸ்துதி பாடிக்கொண்டே முக்தியையும் அடைந்தார். மந்திர சாஸ்திரத்தின் தொடக்கத்திலேயே காயாம்பூ வண்ணனாகிய பகவானையே மும்மூர்த்திகளுக்கும் மேலாக விளங்கும் சர்வேஸ்வரனாக வர்ணித்திருக்கிறார். பிரணவ உபாசனையிலும் நிஷ்கலமான நிர்குணமான குணமற்ற பிரம்மத்தின் தியானத்தை பற்றி அதற்கு சாதனமாக சகுனமாக கல்யாண குணங்களுடன் கூடியவராக நாராயணனாகிய குருவாயூரப்பனையே கூறியுள்ளார். சிவன் முதலியோரை அவர் கூறவில்லை. அனைத்து சாஸ்திரங்களின் சாரமான புராணங்களிலும்
எல்லா புராணங்களின் சாரத்தையும் விளக்கி கூறும் புராண சங்கிரகம், புராண சுருக்கம் என்ற நூலிலே பகவானுடைய பெருமையே ஐயம் திரிபெற விளக்கப்பட்டுள்ளது. பகவானுடைய ஸ்தானமான பரமபதம் மும்மூர்த்திகளுடன் கூடிய பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம் ஆகிய உலகங்களும் கொண்ட சத்தியலோகத்திற்கு அப்பால், அதாவது பிரம்மாண்டங்களுக்கு அப்பால் உள்ளதாகவே கூறப்பட்டுள்ளது. பரமசிவனது கைலாசத்தை பற்றியும் அவ்வாறு கூறவில்லை. ஈசனே குருவாயூரப்பா, தற்போது நடந்து வரும் பிரம்மகல்பத்தின் ஆரம்பத்தில் பிரம்மதேவருக்கு பிரத்யட்சமாக காண்பிக்கப்பட்டதும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டதுமான பகவானுடைய சரீரத்திற்கே ஹரி, ஹரன் முதலிய திருநாமங்களை பரமசிவ பக்தராக இருந்தாலும் ஸ்ரீ மாதவாச்சாரியார் தனது புராணாச்சாரம் என்ற நூலிலே கூறியுள்ளார். பிரம்மா தோன்றிய கல்பத்திற்கு பிரம்ம கல்பம் என்று பெயர். எவரவர்கள் தங்கள் தங்கள் முற்பிறவி வாசனைக்கேற்றவாறு பகவான் பரமசிவனை வழிபடுகிறார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த புண்ணிய பலன் திடமான சிவபக்தியால் உண்டாகிறது என்பது திண்ணம். ஆகவேதான் வியாச முனிவரும் ஸ்ரீஸ்காந்தம் முதலிய புராணங்களில் அந்தந்த தகுதி படைத்தோரை அதிகாரிகளை பொறுத்து ஸ்ரீ சிவனுடைய பெருமைகளை கூறும் வாயிலாக அர்த்தவாதங்களால் பகவானை தாழ்த்தி கூறியுள்ளார். அர்த்தவாதம் என்பது பூதார்த்தவாதம், நடந்ததை கூறுவது. அனுவாதம் என்பது அதற்கு பொருத்தமான பொருளை சொல்வது. விருத்தவாதம் என்பது மாறுபட்ட எதிரியுடைய பொருளை சொல்வது என்று 3 வகைப்படும். அம்மூன்று முறைகளும் அவன் வழிபடும் தெய்வத்திடம் பக்தியை வளர்ப்பதற்காகவே. இவற்றினிடையில் பகவான் தாமச குணம் மிக்கவர், சிவபிரானிடம் தோல்வியுற்றவர், அவரிடம் உபதேசம் பெற்றவர், திருவாளி பெற்றவர் என்றெல்லாம் பலமுறை ஸ்ரீ ஸ்காந்த புராணத்தில் தங்களை பற்றி குறைவாக கூறும் விருத்தவாதங்கள் அனைத்தும் சிவனிடத்தில் அதிக பக்தியை வளர்ப்பதற்காகவே கூறப்பட்டுள்ளது. பகவானை குறைவாக பேசியதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பிரபுவான ஸ்ரீ குருவாயூரப்பா, அறிவற்ற நான் இங்கு கூறியதெல்லாம் மந்திர சாஸ்திரங்கள் முதலியவற்றில் நன்கு காணப்பட்டதே, விளக்கப்பட்டதே. வியாசமுனிவர் எழுதிய புராணங்களில் சாரமான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் புகழப்பெற்ற பரமாத்ம ஸ்வரூபியான குருவாயூரப்பா, எனது துக்கங்கள் அனைத்தையும் நீக்கியருளி என்னை பக்தி நிறைந்தவனாக செய்திடல் வேண்டும். இறுதியிலே ஸ்ரீ கிருஷ்ணனே பரமாத்மா, பரமாத்மாவே ஸ்ரீ கிருஷ்ணன் என்று கூறி நாராயண பட்டதிரி இந்த 90வது தசகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணன்தான் நம் அனைவருக்கும் பரமாத்மா, அந்த குருவாயூரப்பன்தான் இதற்கு சாட்சியாக வந்து நிற்கின்றார் என்ற அற்புதமான கருத்தை நம்மிடையே பதிவிட்டுவிட்டு எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற கருத்திற்காக குருவாயூரப்பனை வேண்டி விடை பெறுகிறார். ராதே கிருஷ்ணா.